தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக நேர்காணல் நடத்த இபிஎஸ் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாவது நாளாக இன்று நடைபெறுகிறது. நேற்றைய தினமும் நடைபெற்றது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு கடந்த டிசம்பர் மாதம் 15 முதல் 31ஆம் தேதி வரை விருப்பமனு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நேர்காணல் நடைபெற்ற நிலையில் இன்றைய தினமும் இரண்டாவது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேர்காணல் நடைபெறவிருக்கிறது. அதற்காக இபிஎஸ் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். விவரங்களை வழங்கலாம். அதிமுகவில் வேட்பாளர்களுக்கான நேர்காணலானது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் சற்று முன்னர் தொடங்க இருக்கிறது. இந்த நேர்காணலில் கலந்து கொள்வதற்காகவும் வேட்பாளர்களை நேர்காணல் செய்வதற்காகவும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சற்று முன்னர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வேட்பு மனுக்களானது, அதாவது தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களானது கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இந்த மனுக்களானது பெறப்பட்டிருந்தது. குறிப்பாக 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டதாக அக்கட்சி தலைமை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணலானது நேற்று தொடங்கியது. முதல் நாளான நேற்று சேலம் மாவட்டம் அமைப்பு ரீதியாக அதிமுகவினுடைய அமைப்பு ரீதியாக சேலம் மாநகர், சேலம் புறநகர், ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த பேரவை தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணலானது நடைபெற்றது. அதே போல பிற்பகலிலும் கூட நாமக்கல், திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நடைபெற்றிருந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக இந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணலானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருவாரூர், மதுரை, தேனி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட வாரியாக இந்த நேர்காணலானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேர்காணலுக்கு சுமார் 45 நிமிடங்கள் ஒதுக்கப்பட இருப்பதாகவும், விருப்ப மனு அளித்தவர்களுடன் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏன் வாய்ப்பு வழங்க வேண்டும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், கட்சி சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தான கேள்விகளும் எழுப்பப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நேர்காணலில் அதிமுகவினுடைய அவைத்தலைவர் கே.பி. முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் உடன் இருப்போர்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.